நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு மர்ம விஷயங்கள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். சிலருக்கு இந்த விஷயத்து மேல நம்பிக்கை இருக்கும். சிலருக்கு வந்து நம்பிக்கை இருக்காது. ஆனா வந்து நம்பளுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நம்பளுக்கு இந்த மாரி மத்தவங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? என்ன நடந்திருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே ஒரு ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாரி என்னோட வாழ்க்கையில, இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட நண்பர்கள் வாழ்க்கையில அந்த மாரி நடந்த கதையெல்லாம் சும்மா சின்ன சின்ன கதைங்கள ஷேர் பண்றதுக்கு தான் இந்த கதை. இப்ப நான் ஷேர் பண்ண போற கதை வந்து எனக்கு நடந்தது இதுக்கு முன்ன. நான் பல்கலைக்கழகத்தில வந்து படிச்சு முடிச்சுட்டு அங்கேயே தான் பிராக்டிகம் செஞ்சேன். ஸோ செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப, எனக்குன்னு சொல்லிட்டு இப்ப லெக்சரர்ஸ் ரூம் ஒரு ஒரு ரூம் இருக்கும்ல, ஒரு குட்டி குட்டி ஆஃபீஸ் மாரி. அந்த மாரி வந்து எனக்கும் ஒரு ஆஃபீஸ் குடுத்தாங்க. பட் வந்து ஒண்டியா இல்ல. நானு, இன்னொரு அ மலாய்க்கார அக்கா. அவங்க வந்து பிஹெச்டி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. அவங்களும் நானும் வந்து ஒரு ரூம்ல ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அந்த ரூமில் வந்து நாங்கள் மேசையை வந்து பெருசாக வந்து எல் ஷேப் மாதிரி போட்டிருப்போம். ஸோ போட்டிருந்தப்ப வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தப்பயே என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட், அவங்க வந்து சைனீஸ் கேர்ள். அவங்க வந்துட்டு அவங்களும் அங்கே தான் செஞ்சாங்க. பட் அவங்களோட உட்கார இடம் வந்து இன்னொரு ஆஃபீஸ். எங்களோட ஸ்கூல் இருக்கும்ல பல்கலைக்கழகத்தில். ஸோ அந்த ஸ்கூலோட ஆஃபீஸில் தான் அவங்க உட்காந்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரே கோர்ஸ் படித்தோம். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து சாப்பிட்ற டைம் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் லஞ்ச் சாப்பிட்டு போவோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் 2 பேருமே வீட்லேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ரூமில் உட்காந்து சாப்பிட்டோம்ல, அந்த ரூமில் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து அந்த மலாய்க்கார அக்கா வரல. ஏன்னா அந்த அக்கா பிஹெச்டி செய்கிறவாசி, அவங்க ஒரு வாரத்தில் வந்து 2 தடவை இல்லை 3 தடவை அந்த மாதிரி தான் வருவாங்க. ஒவ்வொரு நாளும் வரமாட்டாங்க. ஸோ அவங்க வராத டைமில் நான் அந்த ரூமில் ஒண்டியாக தான் உட்காந்துருப்பேனா. அப்போ வந்துட்டு மறுநாள், இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு மறுநாள் வந்து காலையில் நாங்கள் காலையில் பஞ்ச் இன் பண்ண வேண்டிய டைம் வந்து 8. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெள்ளனே போய் என்னோட அண்ணன் வந்து வெள்ளனே போய் விட்ருவாங்க. ஸோ வெள்ளனே விட்ருவாங்கன்னோனே நான் 7 மணிக்கெலாம் போயிட்டோன்னா, அந்த பில்டிங்கில் வந்து அந்த டைம் இன்னும் யாருமே வரல. நானும் சரி பரவாயில்ல, நம்ம எப்போதும் வர பில்டிங் தானே சொல்லிட்டு பஞ்ச் இன் பண்ணிட்டு என்னோடய ரூமுக்கு போயிட்டேன். போயிட்டு நம்மளுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. அந்த டைம் நான் ஒரு நாளைக்கு முன்ன வந்து ரிப்போர்ட்லாம் செஞ்சு லேட்டாக தான் படுத்தேன்ல. ஸோ அப்போ தூக்கம் பத்தலைன்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் மேசையில் அப்படியே உட்காந்துக்கிட்டே தலையை வச்சு சாய்வோம். நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டே மேசையில் தலையை வச்சு சாய்வோம்ல. ஸோ அந்த மாதிரி சாய்ஞ்சி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு சாய்ஞ்சேன். அப்போ நான் சாய்ஞ்சப்போ வந்து நான் வந்து எப்படி உட்காந்துருப்பேன்னா, கதவுக்கு நேராக உட்காந்துருப்பேன். ஆனால் வந்து என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் கதவு இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் அந்த அக்கா என்னையை பார்த்து உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் எங்களோட ஸ்ட்ரக்சர் இருக்கும், ரூம் ஸ்ட்ரக்சர். ஸோ நான் தலையை வச்சு சாய்ஞ்சப்போ வந்து என்னோடய தலை வந்து கதவை பார்த்து இருந்துச்சு. அப்போது நான் சாய்ஞ்சிட்டு எனக்கு ஃபீல் பண்ணுது, நான் வந்து அந்த டைம் இன்னும் தூங்கலை, நான் முழிச்சு தான் இருக்கேன். ஸோ அந்த டைம் வந்து 7:10 அந்த மாதிரி இருக்கும். நான் தலை வச்சு சாய்ஞ்சிருக்கேன், நான் கண்ணை முழிச்சிருக்கேன். ஆனால் என்னால் நகர முடியல. நான் நவுறணும்னு பார்க்குறேன். பட் என்னால் அசையவே முடியல. ஆனால் நான் முழிச்சு தான் இருக்கேன். அந்த டைம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம என்ன கனவு காண்றோமா? இல்லை, நம்ம முழிச்சு தான் இருக்கோம். ஏன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, நான் ஃபுல்லாக அவேராக தான் இருக்கேன். பட் என்னால் அறவே மூவ் பண்ண முடியல. ஸோ நானும் ஐயோ ஏன் என்னால் மூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமு எனக்கு வந்து அந்த மலாய்க்கார அக்கா பிஹெச்டி செய்கிறாங்கன்னு சொன்னல, அந்த அக்கா வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து சத்தம் கேட்குது. அந்த அக்கா என்னமோ பேசுகிற மாதிரி. நானும் ஐயோ இந்த அக்கா வந்துட்டாங்க போல இருக்கு, நம்ம தூங்குறோன்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க என்னை பற்றி, நான் தூங்குறேன்ல நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைம்லேயே நான் யோசிக்கிறேன். என்னால் நவர முடியல. பட் நான் யோசிக்கிறேன்ல, என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி, தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா இது வந்து தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்ம டக்குன்னு எந்திரிச்சுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் என்ன நவர முடியலன்னு தெரிஞ்சிச்சு. நான் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லிக்கிட்டே அப்புறம் காலை அசைச்சேன். அப்போ தெரிஞ்சிச்சு நம்ம வந்து இது கனவு இல்லை, உண்மையாக தான் நடக்குது. பட் சில பேர்த்துக்கு வந்து ஸ்லீப் பேரலைஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரியா என்ன, எனக்கு அந்த டைம் எனக்கு மைண்டில் ஒன்றுமே ஏறல. நம்ம எப்படியாச்சும் நவரணும், அதுதான் என்னோட எந்திரிக்கணும், அதுதான் ஒரு இதெல்லாம். ஸோ நானும் தலை இன்னும் மேசையில் தான் இருக்குது. பட் உட்காந்துருக்கேன், நாற்காலியில் உட்காந்துருக்கேன். ஓம் சித்தின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கையை அசைச்சேன். தலையை கஷ்டப்பட்டு அந்த ஃபீல் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் கஷ்டப்பட்டு நவுந்தேன், எந்திரிச்சிட்டு பார்க்குறேன் அந்த அக்கா ரூமில் இல்லை. மீன்ஸ் அந்த அக்கா இன்னும் வரவே இல்லை. அப்போ எனக்கு அந்த ரூம்லேருந்து என்கிட்ட யாரோ பேசுகிற மாதிரியா, ஆனால் அந்த அக்கா குரல் தான். இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு என்னமோ சத்தம் கேட்டிருக்கு.
பட் நான் என்ன பண்ணேன், அந்த டைம் இன்னும் யாரும் வரலையா, நான் அப்படியே தான் உட்காந்துருந்தேன். உட்காந்துருந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு அந்த அக்கா ஃபுல்லாகவே வேலைக்கு வரல. அப்போ நான் அந்த சீன பிள்ளைகிட்ட என்னோடய ஃப்ரெண்ட் இன்னொரு சீன கேர்ள் சொன்னேன்ல, நாள் ரூமில் உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்ட்டுன்னு, அவங்கக்கிட்ட இந்த கதையெல்லாம் சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு மறுநாள் வந்து அப்புறம் எங்கள் கூட வந்து இன்னொரு 4 மலே பையனுங்க வந்து இன்டர்ன் செஞ்சாங்க அதே இடத்துல பிரத்திகம் செஞ்சாங்க. ஸோ அந்த பையனுங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி இது மாதிரி சொன்னேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இது வந்து கிண்ண தீண்டேன்னு சொல்லுவாங்க. தீண்டேனாக்கா இப்போ அந்த ரூமில் வேறு ஏதாவது ஒரு அமானுஷ்யமான சக்தி இருந்துச்சுன்னா, அது வந்துட்டு நம்ம மேலே சாஞ்சு இருந்துச்சுன்னா, அது வந்து அப்படி சொல்லுவாங்களாம். நம்மளால நவர முடியாது அப்படின்ட்டுன்னு. அப்போ தான் நான் யோசித்தேன். நான் அந்த ரூமில் வந்து சில நேரத்தில் நிறையா தடவை ஒண்டியாக இருப்பேன். ஒரு 4 மாதத்துக்கிட்ட இருந்தேன். இதுக்கு முன்னெல்லாம் இந்த மாதிரி நடக்கவே இல்லையா, ஏன் திடீர்னு அப்படின்ட்டுன்னு. அப்போ என்னோட லெக்சரர்கிட்டையும் நான் சொன்னேன், சார் எனக்கு அந்த மாதிரி அந்த ரூமில் உட்காரத்துக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு கீழே ஒரு ஸ்டூடியோவும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அப்பப்போ அந்த அக்காவுக்கு போய் பார்ப்பேன்ல, ஏன்னா அந்த அக்கா நல்லா பேசுவாங்க. ஸோ மறுநாள் நான் பார்க்குறப்ப அந்த அக்கா இந்த விஷயம் நடந்து மறுநாள் அந்த அக்கா வந்திருந்தாங்க. வந்துட்டு அப்போ வந்து என்னமோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும். அது வந்து அந்த சைனீஸ் கேர்ளுக்கு தான் தெரியும். ஸோ சரி அதுக்கிட்ட கேட்டு பார்க்குறேன்க்கா, நான் அதுவும் உங்களை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அக்கா வந்து அந்த பிள்ளைகிட்ட பேசுகிறப்ப கோவமாக பேசுகிறாங்க. இதுக்கு முன்னே அந்த அக்கா கோவப்பட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை. அவங்க பேசுகிற டாபிக் வந்து கோவப்படணுன்ற அவசியமே இல்லை. அந்த பிள்ளைகிட்ட தான் கோவமாக பேசுகிறாங்க. ஆனால் என்கிட்ட அவங்க அந்த மாதிரி பேசுகிறப்ப நான் அமைதியாகவே இருந்தேன். ஏன்னா ஒரு நாளைக்கு முன்ன இந்த மாதிரி நடந்துச்சு. அதனால் நான் அமைதியாகவே இருந்தேனா, ஆனால் என்கிட்ட பேசுகிறப்ப ஏதோ கொஞ்சம் ஓகேவாக தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கோவமாக பேசுகிறாங்க. நான் இன்னமும் ஏன் திடீர்னு அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டு அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன், இந்த மாதிரி நடந்துச்சு ஏன்னு தெரில அப்படிலாம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தப்போ தான் எனக்கு அப்போ தான் டக்குன்னு கிளிக் ஆகுனுச்சு. என்ன கதைனாக்கா, இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, மறுநாள் வந்துட்டு நான் எங்களுக்கு ஸ்டூடியோ கொடுத்துட்டோன்னே நாங்கள் அந்த ரூமுக்கு போகிறதில்லல. அப்போ வந்துட்டு ஒரு குட்டி பேக் வச்சுருப்பேன். அதை எடுக்கிறதுக்காக அந்த ரூமுக்கு போனோம். ஸோ அந்த டைமில் வந்து அந்த அக்கா ரூமில் இல்லை. நானும் இந்த சைனீஸ் கேர்ளும் போனப்ப எனக்கு வந்து அந்த ரூமில் ஒரு மாதிரி பூ வாசம் அடிச்சிச்சு. நம்ம அந்த இடத்துல இருக்கிறப்ப வாசம் அடிச்சிச்சா இல்லை நாற்றம் அடித்தாலும் எப்போதும் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து சத்தமாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்லி காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனில் டைப் அடித்து அந்த பிள்ளைகிட்ட காமிச்சேன். உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்மெல் வருதா அப்படின்ட்டுன்னு. அந்த பிள்ளை எனக்கு திருப்பி டைப் அடித்து காட்டுது, எனக்கு வந்து பூ வாசம் எதுவும் அடிக்கலை, துணி ஈரமாக இருந்து காயலைன்னா ஒரு 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 சவரான ஸ்மெல் வரும்ல அந்த மாதிரி அடிக்குது அப்படின்னுச்சு. அப்போ நான் சொன்னேன், அந்த டைம் வந்து நாங்கள் ஒன்றும் அதை பற்றி பேசிக்கல, டைப் அடித்து ஃபோனில் காமிச்சதோட ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் கீழே வந்ததோட தான். அப்போ தான் அதுக்கிட்ட சொன்னேன், இல்லை எனக்கு பூ வாசம் தான் அடிச்சிச்சின்னு சொன்னேன். அது சொல்லுது, இல்லை எனக்கு இந்த மாதிரி நாத்தம் தான் அடிச்சிச்சு அப்படின்னுச்சு. இப்போ நாங்கள் வந்து ஒரே டைமில் தான் 2 பேரும் ரூமுக்குள்ளார இருந்தோம். இன்னும் ரூமில் ஜன்னலோ எதுவும் திறந்துல்ல வேறு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சார்கிட்ட சொன்னப்போ சார் சொன்னார், ஓ அப்போ என்னமோ பிரச்சனை இருக்குது தான், பரவாயில்ல நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே இனிமேல் போகாதீங்க, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. அப்போனா அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட சொல்லி இருந்தப்போ தான் எங்களுக்கு என்ன விஷயம்னாக்கா, அந்த நாள் எனக்கு எந்திரிக்க முடியாமல் ஆகுனுச்சுல, நான் மேசையில் தலை வச்சு சாஞ்சப்போ இன்னமும் சத்தம்லாம் கேட்டுச்சுல, அதுக்கு நாள் தானே நானும் அந்த சைனீஸ் கேர்ளும் அந்த ரூமில் உட்காந்து சாப்பிட்டோம். அந்த ரூமில் உட்காந்து சாப்பிட்டப்ப வந்து நான் வந்து கடையில் போய் கோழி சோறு வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்டேன். அந்த பிள்ளை வந்துட்டு வீட்டிலேருந்து இப்போ சைனீஸ்லாம் நார்மலாக வந்து போக் சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து வீட்டிலேருந்து போக் எடுத்துகிட்டு வந்துருச்சு. எடுத்துகிட்டு வந்து அந்த ரூமில் தான் உட்காந்து சாப்பிட்டுச்சு. அந்த பிள்ளை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றப்ப நான், இல்லை இதை சாப்பிடாத அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. ஸோ நானும் அது நார்மலாக அது சாப்பிடும், ஸோ அது சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ அந்த ரூமில் உள்ள அந்த ஒரு அமானுஷ்ய ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த பிள்ளை வந்து விச் மீன்ஸ் பண்டிலாம் சாப்பிட்டது வந்து பிடிக்கல. அதனால தான் வந்துட்டு மறுநாள் வந்துட்டு இந்த மாதிரி அது பேசுகிற சத்தம் கேட்டது வந்து ஒரு வேளை எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வந்துச்சா என்னான்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே வந்து அந்த பிள்ளைகிட்ட தான் அந்த அக்கா கோபமாக பேசினது, அந்த பிள்ளைக்கு தான் வாடை அடிச்சுது. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுலாம். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு இதான் பிரச்சனைன்னு. பட் அந்த பிள்ளைகிட்டையும் நான் சொல்லலை, நீ இந்த மாதிரி சாப்பிட்டுட்ட அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா அந்த பிள்ளையோட பிலீஃபில் எப்படி அவங்க நம்புவாங்கனாக்கா, இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பண்டி அதெல்லாம் வந்து மலாய்க்காரவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அசுத்தம் அப்படி தானே. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சக்தி அமானுஷ்ய சக்தி இருந்துச்சுன்னா வந்து கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையோட நம்பிக்கை.
ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் அந்த பிள்ளைகிட்டயும் ஒண்ணும் சொல்லிக்கல. நானும் இப்ப நாங்க பிரக்டிகமும் முடிச்சாச்சுல. ஸோ அந்த ரூம்ல இப்ப அந்த அக்கா இன்னும் அங்க தான் இருக்காங்க. பட் அந்த அக்காவுக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்ததில்ல. இந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த மாரி நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்ல. ஸோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு, நம்ம எங்க போனாலும் இப்போ ஒரு விஷயத்துக்கு புடிக்காதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அத நம்ம செய்யக்கூடாது. இன்னொன்னு வந்து பெர்மிஷன் எப்போதும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரிலாம். ஸோ இதுதான் என்னோட ஸ்டாரி. அடுத்தடுத்து எனக்கு வேற வேற ஏதாவது எனக்கு தெரிஞ்ச கதைகள், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கதைகள், இல்ல ஃபேமிலிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கதைகள் அந்த மாரி இருந்தா நான் ஷேர் பண்றேன். இன்கேஸ் உங்களோட ஸ்டோரியும் நீங்கள் திகில் நேரத்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஸ்டோரியை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயிலில் ஷேர் பண்ணிங்கன்னா, நான் உங்கள் ஸ்டோரியை வந்து இங்கே நரேட் பண்ணுவேன். தேங்க்யூ.